ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அவசரத்துக்கு நமக்கு ஆக வேண்டிய ஒரு விஷயம், நடக்க வேண்டிய ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா அதுக்கு ஆண்டவர் பொறுப்பா வர அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆக மாட்டாரு. இன்னைக்கு வார்த்தையில தான் சொன்னார், அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதா சொல்ல, நீ வெயிட் பண்றா அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தாரு. ஒருவேளை உங்க அவசரத்துக்கு உங்க இஷ்டத்துக்கு நீங்க எதனா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இல்லை அது நடக்கல ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, பிரதர் சிஸ்டர் உங்ககிட்ட தான் ஆண்டவர் இன்னைக்கு வார்த்தையை தெளிவுபடுத்த ஆசைப்படுறாரு. எனக்கு தெளிவுபடுத்த நான் தெளிவாயிட்டேன். ஸோ நீங்களும் தெளிவாகுங்க நம்புறேன். வார்த்தை அவரது வார்த்தைக்குள்ள போயிடலாம். அதிஞானவானாகிய சாலமோன் எழுதின பிரசங்கி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஆதாமையும் எவளையும் படைக்கிறதுக்கு முன்னாடி தேவையெல்லாம் படைச்சிட்டார். அதே மாதிரி உங்களையும் என்னையும் படைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கான தேவைகள், அதாவது நம்ம எப்படி இப்போ பாருங்களேன், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல, போய் அப்ளை பண்ணுறீங்க, ஆனால் வேலை கிடைக்க மாட்டேது. எக்ஸாம் எழுதுறீங்க, ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னா திரும்ப எழுதுறீங்க, டைம் ஒன்று வரும். ஓகே, இப்போ கல்யாணம் ஆகாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக என்னடா எனக்கு மட்டுமே கல்யாணம் நல்ல ஃபீலிங்காக இருப்பீங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க, யாரோட சேரலாம் ஒன்றுமே தெரியாமல் ஒரு குழப்பத்துக்குள்ளே இருக்கீங்க. ஆனால் அவசரமாக நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்குள்ளே இருக்கீங்க. உங்ககிட்ட தான் ஆண்டவர் இன்னைக்கு தெளிவுபடுத்துறாரு. என் நண்பு மகனே மகளே, என் சமூகத்தில் உட்காந்துரு, டைம் வரும், பர்ஃபெக்டான டைம் வரும். அவ்வளோ சொல்கிறேன், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில், அந்தந்த டைமில் அது நடக்க வேண்டியது நடக்கும். உன்னை குறித்து வச்சுருக்கிறது மிஸ்ஸே ஆகாது. உன்னை குறித்து நான் நிறைய பிளான் வச்சுருக்கேன். ஸோ கலங்காத, கவலைப்படாத, எதையும் அவசரமாக ஸ்டார்ட் பண்ணி எங்கேயும் போய் எக்குத்தப்பா மாட்டிக்காதன்னு சொல்லி வார்த்தையில் ஒரு தெளிவு கொடுத்துருக்காரு. தெளிவாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது நான் பேசலை, கர்த்தருடைய வார்த்தை பேசப்படுது. புரியும்னு நினைக்கிறேன். புரியலாம், திரும்ப கேளுங்க, ரொம்ப தெளிவாக புரியும். வெயிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக ரிசீவ் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இல்லாங்க வெயிட்டும். கர்த்தருக்கு சோத்திரம். ஆமேன். அல்லேலூயா.